ஏ லெவல்ல டெக் படிச்சா என்ன ஜாப்? ஏ லெவல் தான் பிள்ளைகள் ஒருத்தர் தொழில தீர்மானிக்கிற துறை. ஏ லெவல் படிக்கிற நேரம் முதலாவது டிசைட் பண்ணணும் பிள்ளைகள் எந்த துறைக்கு போனா இலகுவாக தொழிலுக்கு போகலாம். நான் உருவாக்கிய ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன தொழில் செய்யறாங்க என்று சொல்லி உங்களுக்கு டெக்குரிய தொழிலை பத்தி நான் சொல்ல போறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்க யாருமே பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு டீச்சர் ஆகையிலும் கிராஜுவேட் டீச்சர் ஆகையிலும் கேம்பஸ் போயிட்டு கேம்பஸ் போகலாதாக்கள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் போயிட்டு டிப்ளோமா டீச்சர் ஆகையிலும் டெக் செஞ்சா எல்லா வகையான கவர்மெண்ட் டீச்சர்ஸ் பிரைவேட் டீச்சர்ஸ் இந்த டீச்சிங் என்ற கேட்டகரிக்குள்ள எல்லாருக்கும் போகுது. இரண்டாவது பிள்ளைகள் டெக் செஞ்சா கவர்மெண்ட் ஆபீசர் ஆகையிலும் SLAS SLES ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சர்வீஸ் இதெல்லாமே பிள்ளைகள் ஒவ்வொரு எக்ஸாம் இந்த இதுகளுக்குள்ள போகணும்னா ஒரு ஆபீசராக போயிட்டு சாதாரண ஆபீசராக போயிட்டு இதுக்குள்ள இருக்கிற எல்லா உயர்ந்த பதவிகளுக்கும் எங்கட பிள்ளைகளுக்கு போகிடும். அது உங்களோட திறமையிலையும் முயற்சியிலையும் இருக்குது. மூணாவது பிள்ளைகள் யூனிவர்சிட்டி லெக்சர் ஆகலும் டெக்கு பிள்ளைகள் யூனிவர்சிட்டியில டெக்னாலஜி ஃபேக்கல்டிஸ் இருக்குது. இந்த ஃபேக்கல்டிஸ்ல யாரு லெக்சராக இருக்கிறா நல்ல வழி கொடுங்க. சயின்ஸ் ஃபேக்கல்டி லெக்சர் மாதிரிதான் டெக்னாலஜி ஃபேக்கல்டிக்கு படிப்பிக்கிறாங்க. அப்ப டெக்னாலஜி ஃபேக்கல்டிக்கு சொல்லி செப்பரேட்டா லெக்சர்ஸ் மார்க் குறவு. அப்ப டெக்னாலஜி ஃபேக்கல்டிக்கு லெக்சர் மார்க் தேவை. ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டியில நீங்க ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டா நீங்க லெக்சர் ஆகலாம். ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் பிள்ளைகள் கிளனில பெர்மனன்ட் லெக்சர், ஜெயவர்தனபுரையில டெம்பரரி லெக்சர்ஸ். இப்ப அடுத்தது ருகுண அதே மாதிரி கிளம்பு இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிக்கும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க டெம்பரரி அல்லது பெர்மனன்ட் லெக்சராக வாரது. அதே மாதிரி பிள்ளைகள் என்ஜினியர்ஸ் ஆகலாம். என்ஜினியர்ஸ் சொன்ன பிள்ளைகள் நீங்க படிக்கிற ஃபீல்ட் பிள்ளைகள் இடெக் படிக்கிறார்கள், சிவில் படிக்கிறாங்க, மெக்கானிக்கல் படிக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க. எல்லா என்ஜினியரிங் ஃபீல்டுக்கும் உங்களுக்கு போகலும். அதே மாதிரி ஐசிடி எடுத்த பிள்ளைகள் ஐசிடி எடுத்து இடெக் பிடெக் எடுக்கிற பிள்ளைகளுக்கு வேற துறையிலிருந்து ஐசிடி எடுக்கிறத விட ஆர்ட்ஸ் காமர்ஸ் சயின்ஸ் படிச்சு ஐசிடி எடுக்கிறத விட டெக் படிச்சு ஐசிடி எடுக்கிறது பிள்ளைகள் உங்களுக்கு தான் முன்னுரிமை கூட. உங்களுக்கு கிடைக்கிற இன்னும் ஒரு சான்ஸ் பிள்ளைகள் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதுக்கு வர நிறைய இருக்குது. ஏஐ தொடக்கம் அங்கால டேட்டா சயின்ஸ் வர கம்ப்யூட்டர் சயின்ஸ் வர எல்லா ஃபீல்டுக்குள்ளையும் பிள்ளைகள் உங்களுக்கு போகலும். இதுல பிள்ளைகள் என்ஜினியர்ஸ் சொல்ற நேரம் பிள்ளைகள் இதுல அதுக்கு கீழே உள்ள ஒரு ஃபீல்டு இருக்குது டெக்னிக்கல் ஆபீசர் டிஓன்னு சொல்லுவோம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இந்த லெப்ல எல்லாம் லெப்ல ஒர்க் பண்றது லெப்ல டெஸ்டிங் செய்யறது இதோட சம்பந்தப்பட்ட லெப்போட சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் ஆபீசர்ஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் இதோட சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கும் உங்களுக்கு போகலும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த நாட்டுல செய்து கொண்டிருக்கிற தொழில் பயோ படிச்சு அதுல உள்ள ஃபீல்டுக்கு எங்களுக்கு போகல. ஆனா அதே டைம்ல பிள்ளைகள் பிடெக் படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுல உள்ள ஃபீல்டுக்கு போகலும். நீங்க நினைச்சா மெடிக்கல் போகலாது, எம்எல்டி போகலும், எம்எல்எஸ் போகலும், அதே மாதிரி பார்மசிஸ்ட் போகலும். இதெல்லாம் பிள்ளைகள் கௌரவமான அழகான நல்ல வருமானம் உள்ள தொழில்கள். பைலட் ஆகணும்னு சொன்னா இனிமேல் புதிய சிலபஸின் பிரகாரம் நீங்க இடெக் படிக்கணும் அல்லது பிடெக் படிக்கணும். அதுல ஒரு பாடமாக ஏவியேஷன் ஸ்டடீஸ் வரப்போகுது. எங்கட ஸ்டூடெண்ட்ஸ் இடெக் படிச்சு யூனிவர்சிட்டி கிடைச்சி அந்த யூனிவர்சிட்டியை விட்டு போட்டு ஏவியேஷன் படிச்சு ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஏர்லைன்ஸ்ல பிள்ளைகள் நிறைய ஃபீல்டு இருக்குது. எல்லாருமே பைலட் ஆகிறல்ல, நிறைய ஃபீல்டு இருக்குது. கிரவுண்ட் ஆபீசர்ஸ் இருக்கிற, ஏர் ஹோஸ்டர்ஸ் இருக்கிற பிள்ளைகள் அதுலதான் பிள்ளைகள் பைலட் ஆகிறது. ஆகவே பிள்ளைகள் டெக் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸ்ரீலங்கால எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா? எத்தனையோ நாடுகள் இருக்கு பிள்ளைகள் ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கு. ஆகவே இனிமேல் பைலட் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தா உங்களுக்கு இடெக் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டெக் படிச்ச பிள்ளைகளுக்கு அழகான முறையில ஹார்பர்ல வேலை செய்யறது கேள்விப்பட்டிருப்பீங்க, சீமேன். அப்படி அதுல பிள்ளைகள் ஆபீசர்ஸ் அதுக்குள்ள உள்ளாக்கள். அதுல மேக்சிமம் ஒரு லெவலுக்கு போற நேரம் பிள்ளைகள் கேப்டன் சொல்லுவாங்க. பிள்ளைகள் அடி மட்டத்துல இருந்து எங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு ஃபீல்டுலையும் எங்கட பிள்ளைகளுக்கு போகலும். ஆகவே ஹார்பர்ல நீங்க வேலை செய்யறா சீமேனாக வேலை செய்யலும். அதே மாதிரி பிள்ளைகள் அதுல ஆபீசர்ஸாக வேலை செய்யலும். கேப்டன் ஆகவும் பிள்ளைகள் உங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி இந்த ஃபீல்டுலையும் பிள்ளைகள் எங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. எதுவுமே இல்லைன்னு ஊர்ல வேலை செய்யற பிளம்பர், ஊர்ல வேலை செய்யற ஏசி டெக்னீஷியன், ஊர்ல வேலை செய்யற எலக்ட்ரீஷியன், ஊர்ல வேலை செய்யற வெல்டிங் ஒர்க் பண்ற இவங்க எல்லாமே பிள்ளைகள் டெக்கோட சம்பந்தப்பட்டாங்க. அப்ப அவங்க பிள்ளைகள் யாரோ ஒரு பழைய பாஸ்ட வேலையை பழகித்தான் அவங்க தொழில் செய்யறாங்க. நாங்க பிள்ளைகள் அழகான முறையில டெக்ல படிச்சு அதே இதை காலேஜ்ல போயிட்டு யூனிவோ டெக், ஜெர்மன் டெக், கொரியன் டெக், ஜப்பான் டெக்ல போயிட்டு நல்ல அழகான முறையில பிராக்டிகலோட கோர்ஸ் செஞ்சு அதுக்குரிய சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்து நாங்க டீசென்டாக நிச்சயப்போறோம் இந்த வேலைகளை செய்ய போறோம். பிள்ளைகள் ஆக அட்டி மட்டத்துல வாழ்றதுக்கும் எங்களுக்கு வழி இருக்குது. ஆனா என்ன நடப்புண்டா பிள்ளைகளுக்கு தொழில் தெரியாம தடமாற்றிக்கிறாங்க.